கலை பண்பாட்டுத்துறையின் நல்லாசியோடு உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறோம் எங்களது மாமன்னன் ராஜராஜன். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மன்னன் எங்கள் கேசரி அருள்மொழிவர்மன். கேசரி அருள்மொழிவர்மன். இந்த நொடியிலிருந்து நம் சோழ நாடும் நம் சோழ நாட்டு மக்களின் வாழ்வும் வளர்ந்து துவங்குகிறது. கடந்த ஆட்சி மக்களின் தலைவிதி. இங்கு நம் ஆட்சியோ நாட்டு மக்களின் பொற்காலம். வாக்குறுதிகளை கொடுத்தோம், இலவசங்களை காட்டியோ என் தம்பி ஆட்சியை பிடிக்கவில்லை, ஆட்சிக்கும் வரவில்லை. என் தலைவனார் ஆதித்த கரிகாலர் ஆன்மாவும் என் தந்தையார் சுந்தர சோழர் ஆன்மாவும் நம் மன்னர் ஆட்சி முறையை கண்டு சாந்தி பெறும். இளையர்களும் குணங்களும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்னர் தான் அவருடைய பெருமை. பெரியவர்களுடைய ஆசையுடன் மன்னருக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது. என் மீது பற்றும் பாசமும் கொண்ட என் அக்கையாரின் ஆசைக்கு என் மிக்க நன்றி, மிக்க நன்றி. ஏனைய அவையோர்கள், தளபதிகள், காவலர்கள், முதலமைச்சர் முதற்கொண்டு நானே மன்னர் பொறுப்பை ஏற்க வேண்டும் என அன்போடு அரவணைத்த என் குடிவாழ் மக்களுக்கும் என் சிறந்தார்ந்த நன்றி. இனி இந்த சோழ சாம்ராஜ்யம் சிவநெறியும் என் இரண்டு கண்கள். சோழ சாம்ராஜ்யத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மன்னன் அருள்மொழி கேசரிவர்மன். அருள்மொழி கேசரிவர்மன். அருள்மொழி கேசரிவர்மன். சேரநாட்டிலிருந்து பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் அவனுடைய சகோதரர்களும் நான் இப்பொழுதே சென்று அவர்களின் தலைகளை அறுத்து தொங்கவிடலாமா? சின்னமான புலிகள்
அத்தோடு சாகா உருவா பேராடு என்ற திட்டத்தையும் உருவாக்கி அத்தோடு வரப்பயிர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர்ந்தால் குடி உயரும், குடி உயர்ந்தால் கோல் உயர்வான் என்ற ஔவையாரின் வாக்கிற்கு இணங்க நம் பாட்டன் முதலாம் பராந்தக சோழன் எனும் வீர நாராயணன் 7 மைல் நீளமும் 2.5 மைல் அகலமும் கொண்ட ஒரு ஏரியை வெட்டி அதற்கு வீரநாராயணன் ஏரி என்று பெயர் சூட்டினார். மாமன்னன் கரிகால சோழனோ வருங்கால சந்ததியரின் விவசாயத்தை வழங்கிக் கொண்டு கல்லணை கட்டினார். அமைச்சரே, நாம் இறுதியாக வெட்டி முடித்திருக்கும் கபிநாடு ஏரியையும் சேர்த்தால் இதுவரை நாம் 2000 ஏரிகளை வெட்டி இருக்கிறோம். இனி வரும் காலங்களில் அந்த ஏரிகளை எல்லாம் எவ்வளவு தூர்வாரி எம் மக்களுக்கெல்லாம் நீர் கொடுக்கிறாரோ அவர்களின் பாதங்களை என் தலை மீது தாங்கி சேவகம் செய்யும். அண்ணா, நாங்கள் உரைத்ததை கல்வெட்டாக கும்மிடிக்கு உயிர் பொறித்து வைத்து விடுகிறோம். அதை படித்த பிறகாவது நமது நாட்டு மக்கள் ஏரிகளை மூடாமல் பாதுகாக்கட்டும். நீர் மேலாண்மையை மேம்படுத்துவது மட்டுமல்ல இந்த அரசின் நோக்கம். நம் அரசாங்க உத்தியோகத்தில் உயர் பதவிகளில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் அதிகாரச்சிகள் நியமிக்கப்படுவார்கள். ஆம், நமது ஆட்சியில் அப்படி என்றால் அரசு பதவிக்கு பெண்களா? நம் நாட்டில் பொருளாதாரத்தை மேம்படுத்த பெண்களால் முடியும். அவர்கள் எந்த விதத்திலும் எதிலும் சளைத்தவர்கள் அல்ல. அதற்கு சாட்சியாக இதோ என் அக்கையார் குந்தவை நாச்சியாரே இங்கு இருக்கிறாரே. எனது இனிய ஆட்சியில் ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் பதவிகள் வழங்கப்படும். என்ன அக்கையார், நான் சொன்னது சரிதான்? என்ன அற்புதம்! என்ன அற்புதம்! ஆச்சரியம்! ஆஹா! ஆமா, என்னது? இளவரசே, எங்கள் இளவரசன் ராஜேந்திர சோழன் உருவாக்கிய கப்பற்படை தளம் அவர் இதற்கு உங்கள் நோக்கம்தான் என்ன? இதுவரை எந்த மன்னனாவது அந்நிய தேசத்துக்கு படையெடுத்து போனதுண்டா? அண்ணா, தங்கள் தந்தை சென்றிருக்கிறார், தங்கள் தாத்தா சுந்தர சோழன் சென்றிருக்கிறார். ஆனால் அதுவும் ஈழம் வரை மட்டுமே. அதுவும் நமது தேசம்தான். அது அந்நிய தேசமாக இருந்தாலும் அதை நம் தேசமாகத்தான் பாதிக்க வேண்டும்.
அந்த பாதையை எந்த கால அளவில் கொண்டு பயணிக்கப் போகிறீர்கள்? கடலின் நீரோட்டத்தில் அதன் திசையில் பயணம் செய்யும் ஆமைகளின் திசையே நமது படையின் திசை. தங்களுடன் இருப்பதே நமக்கு பெருமை. ஒரு நிமிஷம் நில்லுங்கள். காதலும் சாலை போர் வெற்றி இந்த உலகமே அறியும் வண்ணம் புலவர் படித்த மெய்கீர்த்தியை கல்வெட்டுக்களை பொறித்து வையுங்கள். இலங்கையிலும் நம் கொடி பறக்கத் துவங்கிவிட்டது. இனி இலங்கை மண்டலம் மும்மொழிச்சோழ மண்டலம் என்றே அழைக்கப்படும். இந்த பெருமைக்கெல்லாம் காரணம் நம் மக்கள் நம் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை. இந்த அரச குடும்பத்தில் எனது அக்கையாரின் கணவர் இந்த சோழ தேசத்தின் நலனுக்காகவே பயணம் மேற்கொண்டிருக்கிறார். என் பாட்டியார் செவ்வியின் மாதேவியார் கற்கோல் செங்கற்களாலான கோவில்களை எல்லாம் கற்கோவில்களாக மாற்றி வருகிறார். சித்தப்பா கண்டராதித்த சோழரோ ஒவ்வொரு கோவிலுக்கும் சென்று கணக்கு எல்லாம் சரிபார்த்துக் கொண்டு வருகிறார். இது மட்டுமல்ல, இதோ என் அக்கையார் என் ராஜாங்க காரியங்களில் உடனிருந்து என்னை வழிநடத்திச் செல்கிறார். இப்படி இந்த அரசாங்கத்தில் இருந்த அனைவருமே ஒவ்வொரு பொறுப்பை ஏற்றிருக்கிறோம். ஒன்றை மறந்துவிட்டாய் பார். ராஜேந்திர சோழர் நம் தேசத்தின் எல்லையில் அரணாக நின்று மக்களை காவல்
இப்படி செய்தார்? ராஜேந்திரா, நம் தேசத்திற்காக, நம் சோழ தேசத்திற்காக நாம் எத்தனையோ திட்டங்களை எல்லாம் வகுத்து மக்களை மகிழ்ச்சியாகத்தான் வைத்திருக்கிறோம். ஆனால் நீ, நான் என் மனதில் இத்தனையோ நாட்களாக இருந்து வந்த ஆசையை என் அக்கையாரிடம் நேரடியாகவும் உன்னிடம் செய்தி அனுப்பியிருந்தேன். ஆனால் அதற்கு நீ பதிலோடு அனுப்பினாய். அது என் மனதை காயப்படுத்தி விட்டது. காயப்படுத்தி ஏன் படிச்சார்? இதை நான் ஒருபோதும் எதிர்பார்க்கவில்லை. என்னை மன்னியுங்கள் மன்னரே. ஒரு நாட்டில் இளவரசனாக எனது அறிவுக்கு தெரிந்த தவறை தான் தெரிவித்தேன். இந்த நாட்டில் உணவு பற்றாக்குறையில் பொருளாதார தேவையும் இப்பேற்பட்ட கால சூழ்நிலையில் நீங்கள் எழுப்பப்படும் ஆலயம் தேவைதானா மன்னரே? உனக்காக நான் எவ்வளவு பொருளை சேர்த்தேன் எனக்கு தெரியாது. ஆனால் உலகையும் பொருளை சேர்க்க விரும்புகிறேன். அது உன்னையே சேரும் ராஜேந்திரன், உன்னையே சேரும். நான் உன்னை தோளில் சுமந்தேனா என்று உனக்கு தெரியாது. நீ போதை அடைய நான் எதையும் என் தலையில் சுமப்பேனா, என் தலையில் சுமப்பேன். என்னை மன்னித்து விடுங்கள் தந்தையே. உங்களது விஷயத்தை திசை திருப்பதற்காக உங்களது மனதை முழுமையாக படிக்கவில்லை. உங்களது இன்னும் பாருங்கள், அந்த ராஜராஜேஸ்வரன் நிறுவனம் உங்களது மகனான நான் இந்த எல்லையை நன்றாக பாதுகாத்துக் கொள்கிறேன். நாம் இருவருக்குள் எந்த பிரிவினையும் இல்லை. எந்த பிரிவினையும் உன் மீது எனக்கு கோபமும் வருத்தமும் இல்லை. அதனால்தான் உன்னை தேடி நானே இங்கு வந்தேன். ராஜேந்திரா, ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள். நம் எதிரிகள் நம்மை தூண்டிவிட்டு நிற்க பார்க்கிறார்கள். அதற்கு மட்டும் நீ இடம் கொடுத்துள்ளாதே மகன், இடம் கொடுத்துள்ளார். தம்பி, நீ கண்ட கனவு ராஜராஜேஸ்வரன் குலவளத்தை கண்டுவிட்டாய். நீ கட்டிய கோயில் மட்டுமல்ல, நீயும் ஒரு மனுஷன்தான் தம்பி. இதற்கு புகழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. மாபெரும் அரசாங்கத்தையே நடத்திவிட்டு புகழ் ஒன்றுமில்லை என்று சொல்கிறார். இந்த மனதால் இன்னும் பல ஆயிரம் வருடம் நீ போட்ட பல்லாயிரம் தம்பி. என்பதும் ஏனோ எதிலும் நிலை கொள்ளவில்லை. என்னுடைய
உடையுடன் தான் இருக்கப் போகிறேன். எனக்கு உடை கொடுங்கள். நான் அந்த சிவனின் பாதத்தில் பக்தனாக இருக்கப் போகிறேன். இதனால் உங்களுக்கு என் மீது கோபமும் இல்லை. ஆனந்த கழிவது இப்பொழுதும் உங்கள் பதியாக இல்லாமல் ஒரு பக்தியாக தொண்டு புரியார் அருள்புரிய அதற்கான காலம் வரும் வரை நீ நம் இளவரசன் ராஜேந்திர சோழனுக்கு அன்னையாகவும் அத்தையாக என் அக்கையா குந்தவை நாச்சியாரும் உடனிருந்து அவனுக்கு ஆட்சியை வழி செய்து காக்கிறேன். நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். தஞ்சாவூர் ஈழம்